மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்தில் துறைகள் சார்பில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. சென்னையின் வளமான வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பழங்கால பொருட்கள், ஓவியங்கள், சிலைகள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருந்தன. கண்காட்சியினை பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இதுகுறித்து பேசிய அருங்காட்சியகங்கள் துறை இயக்குநர் கவிதா ராமு, மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சி, ரீல்ஸ், குறும்பட போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். 22ஆம் தேதி மெட்ராஸ் டே அன்னைக்கு ஈவினிங் 5:30 to 7:30 இந்த நேஷனல் ஆர்ட் கேலரிக்கு முன்னாடி, நம்ம நேஷனல் ஆர்ட் கேலரிக்கு முன்னாடி ஒரு கல்ச்சுரல் ஈவினிங் வச்சுருக்கோம். அப்புறம் ரீல்ஸ் காம்படிஷன், ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன், ட்ரெஷர் ஹண்ட், சில்ட்ரனுக்கு, ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ட்ரெஷர் ஹண்ட் 29th, 28th ஒரு டே லாங் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அதில் நிறைய ஸ்பீக்கர்ஸ், எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறாங்க. அதில் ஒரு பெர்ஃபார்மேட்டிவ் ஆர்ட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் லைன் அப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃபார் மெட்ராஸ் டே வி ஹவ் டன். இங்கே நிறைய மெட்ராஸ் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி இங்கே இருந்தது. அதை பார்த்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போது ப்ரெசென்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் பார்த்தோம். அண்ட் அதுக்கு சுற்றி 19th century, 20th century இருந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது மூலிமா நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன். எனக்கு இங்கே இருக்க எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த தடவை கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு மியூசியம் சைடு வந்திருக்கும் போது இங்கே நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தேன். இது மாதிரி கலர்ஃபுல் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அது. அப்புறம் இங்கே ஒரு crocodile வச்சுருந்தாங்க. நிறைய பழைய டூல்ஸ்லாம் பார்த்தேன். அடுத்தது ஒரு கன்று மேலே நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் பார்த்தோன்னா 100 வருஷத்துக்கு பழமையாக இருக்குது. அது பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது பார்த்துட்டு கீழே வந்தப்போ இங்கே நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.